உங்களுக்கு 23ஆம் தேதி உங்களுக்கு அதற்கான தேர்வுகள் இருக்கும். உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு மின்னஞ்சல், அதாவது இமெயில் ஐடி, உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். எக்ஸாம் வந்து எந்த நேரம் இருக்கும், அதற்குரிய டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இமெயிலில் அனுப்பிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிட்டுருங்க. 21 இன்றைக்கி தான் வந்து கடைசி நாள். நீங்கள் வந்து அந்த புக்கை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு குயிஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு 10 கேள்விகள் அடங்கியதாக இருக்கும். அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமானதாக இருக்காது. அந்த தேர்வு எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட் வந்து அவங்க வெளியிடுவாங்க. அந்த ரிசல்ட்டில் வந்து இப்போ நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்வு பண்ணி உங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இமெயிலில் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருடமும் இந்த காசி தமிழ் சங்கமம்க்குரிய அந்த நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த காசி தமிழ் சங்கமம் 4.0 இந்த விண்ணப்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபர் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களோட ஆதார் ஃபோன் நம்பர் வச்சுட்டு இது வந்து ஒரு தனிநபருக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குடும்பமாலாம் ஃபேமிலியாக நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு தனிநபரும் தான் வந்து ஒவ்வொரு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆதார் கார்டுக்குரிய அந்த நம்பர் வந்து நம்ம கொடுத்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த காசி தமிழ் சங்கமம் 4.0 கூடிய பயணம் வந்து எந்தெந்த ஊர்கள்லேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த 3 இடங்கள்லேருந்தும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் கிளம்புது. இதற்குரிய செலவுகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கமே ஏற்றுக்கிடுது. இதோட வந்து நமக்கு இலவசமான ஒரு பயணமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சென்னை